இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தானே ரொம்ப நாளாக சண்டை போயிட்டு இருக்கு. இதில் எப்படி அமெரிக்கா உள்ளே வந்தாங்க அண்ட் ஏன் வந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க, அது வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து ஒரு ஆபத்தான விஷயம், அதனால தான் நாங்கள் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா செல்லுன்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்கவே இல்லை, அமெரிக்கா வந்து எங்கள் மேலே ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஈரான் செல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபைல்ஸ் வந்து இன்டர்நெட்டில் லீக் ஆச்சு. அது என்னன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் குற்றவாளி கூட நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து இருந்த ஃபோட்டோஸ்லாம் நிறைய லீக் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப்போட கட்சிக்காரங்களும் அண்ட் அமெரிக்க மக்களும் சேர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கண்டபடிக்கு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் டொனால்ட் ட்ரம்ப் பேர் மட்டும் கிடையாது, அமெரிக்காவை சேர்ந்த பல பணக்காரங்களோட பேரும் அதில் இருந்துச்சு. ஸோ நம்ம மக்களை வந்து வாயை வந்து மூட வைக்க முடியாது இந்த விஷயத்தில், ஆனால் வேறு விதமாக பேச வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நம்ம ஈரானை வந்து அடிக்கலாம். எப்படி வந்து பிரசிடென்ட் ஒபாமா இருக்கும்போது வந்து பின் லேடனை கொண்டாரோ அப்போ எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ அதேமாரி நம்ம வந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை கொண்டுட்டா நம்மளையும் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இந்த விஷயத்தை எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இஸ்ரேல் கூட சேர்ந்து ஈரானை இப்போ அமெரிக்கா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கிற ஒரு ஸ்கூலை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலில் இருந்த 160 பெண் குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அந்த பெண் குழந்தைங்களை அடக்கம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஈரான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க, பெண்கள், பொதுமக்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமே கிடையாது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட்ஸ் வந்து ரெஸ்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்கவுங்க ஊருக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இமீடியட்டாக வெளியில் வர சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வார் வந்து இன்னும் தீவிரமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அண்ட் என்னோடய பேஜில் வந்து நான் கண்டினியூஸாக இந்த வாரை பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.